வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம 2 வீடியோஸ் கொடுத்துருந்தோம். டெல்லி உமன் யூபி உமன் அந்த மேட்சுக்கும் ப்ளஸ் பாகிஸ்தான் இந்தியா. ஸோ இந்த ஓடிஐ மேட்ச். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருந்தோம். ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட்டு நம்ம யூகிச்ச விஷயங்கள் கரெக்டாக இருந்தது. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். கேப்டன் ஆப்ஷன் வந்து பேட்டிங்க்கு இருக்கிற மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இல்லை மாறுது, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது போலவே இருந்துச்சு. ஸோ குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் விராட் கோலியை. ஸோ அதே போல் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் சில நேரங்களில் இது சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களுடைய ஐடியாவையும் இன்க்ளூட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். WBLோட 9வது மேட்ச்சு பெங்களூர் உமனுக்கும் யூபி உமனுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் பற்றி சின்ன ஒரு எடுத்துக்கலாம். ஸோ பெங்களூர் உமன் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சில பவுலர் அகுஜா, ஈபீஸ்ட், ஸோ இவங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இதே லெவல் தொடரும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் மொமெண்ட். லாஸ்ட் மேட்ச் லாஸ் இருந்தால் கூட ஒரு க்ளோஸ் கால் லாஸ் தான். ஸோ அதனால் இதே லெவல் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யூபி உமனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் பாசிபிளாக எதிர்பார்க்கப்படுது. தஹிலா மெக்ராத்துக்கு பொதுவாக அட்டப்பட்டு உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே போல் டாப் ஆர்டரில் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிறது அந்த அணிக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிக்குதுன்னு தெரியல. தொடர்ச்சியான ஃப்ளாப் தஹிலா மெக்ராத்துக்கிட்ட இருந்து. ஜி ஹரீஸும் ஃப்ளாப் தான். பட் பவுலிங் பேஸில் எல்லா மேட்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூபி உமனை பொறுத்த வரைக்கும். ஸோ யூபி உமனில் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல சேஞ்ச் அப்படிங்கிறது மெக்ராத்துக்கு பொதுவாக செம்மறி அட்டப்பட்ட உள்ளே கொண்டு வருது. ஒரு டபுள் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படி அவங்க கொண்டு வரும்போது கிரவுண்ட் பேஸ்லேயும் யோசித்தாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பவுலரை கூட இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா 3 ஸ்பின்னர் கணக்கு வரும். சோபி எக்லஸ்டோன், தீப்தி சர்மா அட்டப்பட்டு வந்தாங்கன்னா அட்டப்பட்டும் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஜி ஹரீஸும் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ 4 ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. இதனால தான் யூபி உமன் அட்டப்பட்டுவை வெளியே வைக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா ஜி ஹரீஸ் எப்போ வேணாலும் கேமை திருப்பக்கூடிய பிளேயர். எக்லஸ்டோன் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில் அட்டப்பட்டு, தீப்தி சர்மா, ஜி ஹரீஸ் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில் பெஸ்ட்டு ஸ்பின்னர் ப்ளஸ் பேட்டிங்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் தொடர்ச்சியாக அட்டப்பட்டு வெளியே இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது பேட்டிங் பேஸில் கொஞ்சம் யோசித்தாங்க அப்படின்னா இந்த சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா, அது லாஸ்ட் மேட்ச்சே ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கவுடு, எஸ் தாகூர் இன் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சு ஸ்பின்னர் பேஸில் யோசிக்காட்டி கூட அட்டப்பட்டுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தஹிலா மெக்ராத்து வெளியே போகிறக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சேம் லெவல் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். அட்டப்பட்டு உள்ளே எடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலை. ஸோ அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படியெல்லாம் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம், இப்போ லெவல்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ என்ன கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன் இருக்கும், எந்தெந்த மாதிரியான கேட்டகரியில் எப்படியெல்லாம் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த டெலிகிராமில் கொடுத்துருப்போம் விக்கெட் கீப்பிங்கில் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மேட்ச்சு ரிச்சா கோஸ் வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூச்செட்ரி பேட்டிங் ஆர்டர் மூலியமாகவும் சரி மற்ற சில விஷயங்கள் மூலியமாகவும் கீழே இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஸோ இப்படி இருக்கிற பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மேட்ச்சு இருக்கக்கூடிய பிக்கிங் அடிப்படையில் விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நம்ம ரிஸ்கி ட்ரை எடுக்க முடியாது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 2 பிளேயர் ஒரு ஒன் சைடு டீமுனா 2 பேரை பிக் பண்ணலாம். பட் இந்த மேட்ச்சு 2 பேர்த்துக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவு. யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது.
பேட்ஸ்மேன் தான் ஆதிக்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்சும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒன் சைட் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா 2 பேர்த்தையும் எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா, ஈபெர்ரி மந்தனா. ஸோ இங்கே ரிஸ்கியான சாய்ஸில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருமே உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் பிக்கில் வந்துடுறாங்க. ரிஸ்கி சாய்ஸில் யாருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா கேபி நவ்கிரே லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் தான். பட் இந்த மேட்ச் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, ட்ரீம் டீம் என்ட்ராக இருக்குது. அதே போல் இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் கிளிக்காக அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெங்களூர் உமன் சைடு மந்தனா ஈபெரியை மிஸ் பண்ணுறீங்க யாராவது ஒருத்தரைங்கும் போது டி ஒயிட் இங்கே மஸ்ட்டு பிளேயராக வருவாங்க. அதே போல் தான் கே நவ்கிரே ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்ற பிளேயர்களுக்கு வழக்கம் போல் பெருசாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செகர்வர்த் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ரிஸ்கியில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் டி ஒயிட், கேபி நவ்கிரே, எஸ் செகர்வர்த். ஸோ இந்த 3 பேரும் ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. இதில் டி ஒயிட்டை நீங்கள் ஈபெர்ரி மந்தனாவில் ஒருத்தர் ட்ராப் பண்ணும்போது பிக் பண்ணக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. நவ்கிரே, செகர்வர்த் உங்களுடைய சாய்ஸில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இது பேட்டிங் கேட்டகரி. மற்ற 2 பிளேயரையும் நீங்கள் ட்ராப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். வி தினேஷும் ஆர் ஆனந்த் சிங், இந்த 2 பிளேயரும். ஓகே, அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே மோர் டிஃபிகல்ட் எவ்ரி டைம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். ஜி ஹரிஸை பேட்டிங்கிலிருந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் தான் இங்கே கே கவுட் அப்படின்னு நினைக்கிறேன். கே கவுட் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்து பவுலருக்கு மூவ் பண்ணிடுறாங்க. இது இந்த மேட்சோட சின்ன ஒரு ட்ரீம் டீம் அமைகிற ஃபார்மேட்லேயோ சில பாயிண்ட் பேஸ் ஃபார்மேட்லேயோ ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும். ஸோ மேட்ச் முடிஞ்சால் தான் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். மென்ஸ் மேட்ச்சில் ஒரு டைப் ஆஃப் டைமில் ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கீழே வர்றாங்களோ அவங்க ஃபுல் சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மேட்ச்சு அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு டைம் இது சேஞ்ச் ஆகுது. இனி தொடர்ச்சியாக எல்லா மேட்சுமே இந்த மாதிரி ஒரு பிளேயர் 2 பிளேயர் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அது அந்த சினாரியோ இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2 பிளேயரை மாற்றிருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஸோ அது தனி. இப்போ ஆல்ரவுண்டரில் யாரெல்லாம் பிக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜி ஹரிஸ் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பிக் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதே போல் வெரஹாம். ஸோ இது அட்டைப்பட்டு வந்தால் டைப்பே மாறும். இப்போதைக்கு இந்த 2 பிளேயர் பிக் பண்ணுற அமைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர் ப்ளஸ் சி ஹென்ட்ரி. ஸோ இந்த 3 பிளேயர் டிஃபால்ட்டாக பிக் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. அப்போது தீப்தி சர்மா, தஹிலா மெக்ராத், ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தர் ட்ராப் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. தீப்தி சர்மா மேபி கிளிக்காகவும் சான்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே டிஃபிகல்ட்டு தான், டெஃபினட்டாக டிஃபிகல்ட் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில். பட் ஹை பர்சன்டேஜ் பிக்கில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்போ நாம் பிக் பண்ணி காட்டின 4 பேருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ எனி ஒன் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கலாம். மோஸ்ட் ரிஸ்கியான ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கோங்க. இந்த இடத்த நம்ம சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இதில் வெரஹாம், தீப்தி சர்மாவில் மேபி கட் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் சேஃப் ஜோனாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டிடி அப்படிங்கிறத பெருசாக பார்த்துக்காமல் பிக் பண்ணுறதே இது பெட்டர் சாய்ஸ். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கரெக்டான முறையில் நிறையா டீம் போடுறவங்க மட்டும் ஒரு பிளேயராக மாற்றி ரிஸ்க் எடுத்துக்கோங்க. பவுலிங் கேட்டகரி டிஃபால்ட் பிக்காஸ் ஆஃப் எக்லஸ்டோன் இந்த மேட்ச் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே தான் ரிஸ்க் எடுக்க போகணும். இங்கே தான் ரிஸ்கி பிக்காக சில பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டில் இந்த 2 பிளேயரில் கம்பல்சரி அப்படின்னு பார்க்கணும். இந்த எக்லஸ்டோன் மஸ்ட்டாக பிக் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளேயர் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கும். இது 2வது சைடு. ஸோ அப்போ 2 பிளேயர் ஆயிடுச்சு. இன்னொரு பிளேயர் மஸ்ட்டாக 1லிருந்து 2 பிளேயர் வரைக்குமே இங்கே ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது சாய்ஸ் தான். இங்கே என்னுடைய சாய்ஸு பெஸ்ட் ஒரு சாய்ஸ் இருக்கும். அதே போல்
எஸ் தாகூர். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் இன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் எந்த சைடு டீமை போட போகிறீங்க. ஸோ இப்போ ஸோ இன்னொரு விஷயம், நிறைய நேரங்களில் ஜெயிக்கிற டீம் சைடு ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகும். அது மாதிரியான அமைப்பு தேவையில்லை. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கங்க. இது ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த டீம்லேயே பவுலர் எடுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி பெங்களூர் ஜெயிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல எஸ் தாகூரை கூட நீங்கள் பிக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஒரு விக்கெட், மற்றபடி இங்கே ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையோ மற்ற கேட்டகரியில் இருக்கிற பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிற மாதிரி அமைப்பு வரும். ஓகேங்களா? ஸோ எஸ் தாகூர் அப்படி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூபி ஜெயிக்குது அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல கூட ஈபிஸ்ட்டை பிக் பண்ணலாம். ஓகேங்களா? டீமுக்கும் ஜெயிக்கக்கூடிய அணிக்கும் டிஃப்ரெண்ட் ஏற்படுது. நீங்கள் நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் கே கவுட் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர் வரைக்கும் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேப்டன் சாய்ஸ் பிளேயர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ என்ன மாதிரி அமைப்பில் மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இந்த மேட்ச்சு 2 டைப்பாக பிரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் வர்ற மாதிரியான ட்ராக் 2 இன்னிங்ஸ்லேயும். ஓகேங்களா? மேட்ச் சுச்சுவேஷன் 2 இன்னிங்ஸ்லேயும் ஸ்கோர் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படலாம். இல்லைன்னா 2 இன்னிங்ஸும் விக்கெட் நிறையா போகிற மாதிரி ட்ராக் இன்றைக்கி மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். போத் இன்னிங்ஸும் விக்கெட் லாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஸோ 2 இப்போ நம்ம பவுலிங்கில் 2 லோ பிக் வரைக்கும் ட்ரை பண்ண சொன்னது அந்த டைப் ஆஃப் டீமுக்கு தான். நீங்கள் பவுலிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகுதுங்கிற மாதிரியான அமைப்புக்கு அது சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது 2 வகையாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். இது இப்போதைக்கு இருக்கிற கணக்கு. ஸோ நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்போது வேற ஒரு அமைப்பில் இருந்துச்சு. ஸோ வீடியோ போடும்போது நான் செக் பண்ணும்போது வேற ஒரு அமைப்பில் இருக்குது. பிக்கிங் பேஸில் சொன்னோம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த விஷயம் மாறிட்டுருக்கு. ஒரு வேளை சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம், கேப்டன் விசி பாசிபிலிட்டி. ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இருக்கிற அமைப்புக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மேட்ச் சுச்சுவேஷன் பியூர்லி பேட்டிங் பேஸ் அல்லது பியூர்லி பவுலிங் பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேப்டன் பாசிபிலிட்டி என்னென்ன கேட்டகரி அப்படின்னா பேட்டிங், பவுலிங். ஸோ பேட்டிங்கில் கேப்டன் அல்லது பவுலிங்கில் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு இந்த மேட்ச் இப்போதைக்கு இருக்கிற கணக்குப்படி போக வாய்ப்பு இல்லை. டாப் 4 பிக் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் டாப் 4 பிக்கு. விக்கெட் கீப்பிங், ஆல்ரவுண்டர், பேட்டர். ஸோ இதுதான் அமைப்பு. ஸோ கேப்டன் பாசிபிலிட்டி பேட்டிங் அல்லது பவுலிங். ஸோ இந்த 2 இடத்துல கேப்டன் பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கும். இது மேபி இது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆல்ரவுண்டரை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று, நான் ஒரு மேட்ச்சில் வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் மாற்றி சொல்லியிருப்பேன். அதாவது விசி வேணால் நீங்கள் ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் திருத்திக்கிங்க. நீங்கள் பேட்டிங்கில் தான் கேப்டன் வரப்போகுது அப்படின்னு எடுக்கிறீங்க. ஒரு வேளை பேட்டிங்கில் தான் கேப்டன் கொடுக்குறீங்க, அந்த அன்றைக்கி கம்பல்சரிக்கு பேட்டிங்கில் தான் கேப்டன் வருது அப்படின்னா நீங்கள் விசி பேட்டிங்லேயே ஆப்போசிட் டீம் அல்லது சேம் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் விசி, இல்லை ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் விசி அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அதாவது பேட்டிங்கில் கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக பவுலிங், விக்கெட் கீப்பர், பேட்டர். ஸோ இங்கே தான் விசி அப்படிங்கிறது மோஸ்ட்லி வரக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. பேட்டிங்கில் கேப்டன், ஆல்ரவுண்டரில் விசி போகாது. நாமளே சில நேரங்களில் அந்த மாதிரி பண்ணிடுறோம், பட் அப்படி இல்லை. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இங்கே கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த 4 பேர் மெயின் பிளேயராக இருக்காங்க கேப்டன் பாசிபிலிட்டி உள்ள பிளேயர்ஸில். பவுலிங்கில் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா சோபி எக்லஸ்டோன், கிம்காத், ஈபிஸ்ட், கே கவுட், சமீவா தாகூர். ஸோ இந்த 4 பிளேயர். ஸோ கேகாத், ஸோ இந்த இடத்துல எஸ் தாகூர், கே கவுட் 2 பேருமே எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சே கே கவுட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம், கே கவுடையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இது இவங்களுக்குள்ள கேப்டன் ஆப்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோங்கிறது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அடுத்த ஓடிஐ மேட்சுக்கான வீடியோ கொடுத்துடணும். அதுவும் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.